ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான காரசாரமான சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த சிக்கன் மிளகு வறுவல் ரசம் சாதத்துக்கும், சப்பாத்தி, பரோட்டா, ஏன் சூடான இட்லி தோசைக்கு கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த சிக்கன் மிளகு வறுவலுக்கு நம்ம அதிகமாக மசாலா சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டிலேயே இருக்க சில பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெசிப்பியை பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராகவே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது கூடவே 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு. இப்போ நல்லா வறுத்து வாசனையும் வந்துடுச்சு. இதை பிளேட்டில் வச்சு மாற்றிக்கோங்க. கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய் இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 15 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா பெரிய தக்காளி 2 மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன், கழுவிட்டு அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ½ டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா கலந்து வரட்டும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி